ஹாய் அச்சுவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எடிட்டர்ஸ் விசஸ் ஏஐ. ஏஐ வந்ததுனால எடிட்டரோட வேலை போகுமா அப்படின்றத இன்னைக்கு செக் பண்ணி பார்க்க போறோம். Can you catch my point? இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு போட்டோ, நார்மலா ஒரு போட்டோ எடுத்து, எங்களுக்கு எடிட்டிங் அவ்வளவா தெரியாது, எங்களோட போட்டோவே எடுத்து ஏஐ வச்சு அண்ட் மேனுவலா எடிட் பண்ணி பார்க்க போறோம். ஏஐ நாங்க நினைக்கிற அவுட்புட் கொடுக்குதா இல்ல நாங்க நினைக்கிறத நாங்களா தான் எடிட் பண்ணணுமா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். அது மாதிரி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏஐனால என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பண்ண முடியாது, அண்ட் ஒரு எடிட்டர்னால என்னென்ன பண்ண முடியும், அவரால் என்னென்ன பண்ண முடியாது, டைம் எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போட்டோஷாப் ஓபன் பண்ணியாச்சு. நம்ம போட்டோ ஒன்னு எடுத்துக்கலாம். இது ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த போட்டோவை எடிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது போர்ட்ரேட்ல இருக்கு. இது லேண்ட்ஸ்கேப் மாத்திடலாம். அதுக்கு கிராப் டூல் எடுத்து இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கிராப் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல தான் ஏஐ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. என்னன்னா இப்போ ரெண்டு சைடும் ஒயிட்டா இருக்கு. இந்த இடத்துல ஜெனரேட்டிவ் எக்ஸ்பேண்ட் கொடுக்கலாம். 5 minutes later. வாவ், யாச்சில நின்னுறியா மச்சி? பயங்கரமா இருக்கே. ஆனா இந்த கம்பியே கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இருக்கு கம்பி. என்னடா இது துருப்பு பின்னாடி, துருப்பும் பின்னாடி பேக்ல ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு துருப்பு. இது ஒன்றும் தேவையில்ல. என்னடா இது? எக்ஸ்பேண்ட் நல்லா தான் பண்ணிருக்கு. ஆனா இது ஓகே, இது மத்த ஓரளவுக்கு கம்பேர் ஓகேவா பண்ணும்போது இருக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் ஓகேவா இருக்கு ஓரளவுக்கு. ஆனா இதுதான் இந்த இடத்துல இருக்க கம்பி தான் பாதியோட நிக்குது. இது ஃபுல்லா இது வரைக்கும் நல்லா இருக்குன்னு தோணுது. அது இன்னும் கம்ப்ளீட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி இதையும் எக்ஸ்பேண்ட் கொடுப்போம். ஜஸ்ட் ஜெனரேட் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். 5 minutes later. எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம ப்ராம்ப்ட் தரலாம். ப்ராம்ப்ட் தான் எக்ஸ்பேண்ட் த ராட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்து பார்த்தா எப்படி வருதுன்னு. 5 minutes later. வாவ், சூப்பர், நல்லா கொடுத்துருக்கு. நம்மளோட இங்கிலீஷ் வேலை செஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த இமேஜ் ஓகேவா இருக்கு. இப்போ இது பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது ஏஐ நல்லா பண்ண முடியாது. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். ஸோ நம்ம பிரைட்னஸ் இந்த இது போதும்னு தோணுது. இதுக்கு மேல பண்ணா கேவலமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல எனக்கு பின்னாடி ஒரு டைட்டானிக் கப்பல் வேணும். வேணாண்டா, சொன்னா கேளுங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு டைட்டானிக் கப்பல் வேணும்னு சொல்லுவோம். ஜாக் அண்ட் ரோஸ் இந்த போஸ்ட் தருவாங்களா? இப்போ டைட்டானிக் ஷிப் வருதான்னு பார்ப்போம். டைட்டானிக் வரலன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு ஷிப் வந்தாலே போதும் எங்களுக்கு. அது கரெக்டா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஜெனரேட்டிங் என்னடா இது? டைட்டானிக் கேட்டோம், டைட்டானிக் வரல. ஏதோ ஒரு கப்பல் வந்திருக்கு. டைட்டானிக் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு கப்பல் வந்திருக்கு. அந்த கப்பல் நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததா வேற என்ன ஆட் பண்ணலாம்? இப்போ அந்த இடத்துல எனக்கு புர்ஜ் கலிஃபா மவுண்டன் வேணும். மவுண்டன், கடல் பக்கத்துல மவுண்டன். மூண்டா அப்படியே பண்றா. இதை வச்சுட்டு இப்போ இந்த மவுண்டைன்ஸ் வருது. எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா இதே சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பழைய மாதிரியே விட்டுறலாம். இது ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. நல்லா இருக்கு. இது அதான் நல்லா இருக்கு. ஓகே, இது சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். நான் டோலக்பூர் மவுண்டன். இது ஓகே. ஸ்கை ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமே. இந்த இடத்துல ஸ்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்கை மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸ்கை வித் க்ளவுட் போடு. இலை இது என் மண்டையில. என்னடா மண்டை? என்னடா மண்டை இது? மண்டை ஏதோ பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த ஸ்கைல பிடிக்கவே இல்லை. உங்க தம்பி மாதிரி நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க. கேவலம் டெலிட் பண்ணி ஸ்கைய ஒன்னு மொக்கையா கொடுத்துருக்கு. டெலிட். இதே நல்லா தான் இருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ எனக்கு கையில கயிறு இருக்குது பிடிக்கல. ஒரு வாட்ச். சரி, வாட்ச் மாதிரியே வரையறா. வாட்ச் ஒரு பக்கம் மட்டும் ரவுண்டா இருக்கு, ஒரு பக்கம் கட்டமா இருக்கு. இது டிஜிட்டல் வாட்ச். அட கன்றாவியே. ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் டிஜிட்டலா. ஏய், என்னடா இது? பொம்பளை வாட்ச். மெட்டல் ஸ்டாப்போட போடுறான். மென்ஸ் வாட்ச். ரோலக்ஸ் வாட்ச்னு போடுறான். ரோலக்ஸ் வாட்ச். இது ரோலக்ஸ் என்னடா டே? மென்ஸ் ரோலக்ஸ் வாட்ச் போடு. அது ஜெமினி இதுக்கே தெரியுது. நீ போட்ட மாதிரி வேணாம். சும்மா இப்படி ஒரு ரவுண்டு போடுற பெருசா. அதே சப்போர்ட் இப்படியெல்லாம் போடாது, தேவையில்லை. நான் இப்படிதான் போடுவேன்டா.
இப்படி ஒரு ரவுண்ட போட்டேன்னா அதுவே கரெக்டா உக்காரும். எந்த வாட்ச் தெரியாத ஏய் அது தெரியாதுடா. தெரியும்டா. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாட்ச் போட்டாச்சு. எப்படி வருதுன்னு பார்ப்போம். 2 வாட்டி பொம்பளை வாட்ச் கொடுத்துச்சு. ஸோ 3வது வாட்டி ஆம்பளை வாட்ச் வருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்புலன் தந்தோம். ஃபயர்ஃப்ளை காப்பாத்துறிய மானத்தை. இப்பயும் பொம்பளை வாட்ச் தந்து வச்சு உனக்கு சுடிதார் போட்டு ஆம்பளை மாமா கோமதி என்று அழைக்கப்படுவாயின்னு சொல்ல வந்தேன். இது ஆனா இது பொம்பளை வாட்சி இல்ல அது வந்து யூனிசெக்ஸ். இப்ப ஏஐ வச்சு பாத்தீங்கன்னா இப்படி இருந்த இமேஜ இந்த மாதிரி மாத்திருக்கோம். இதுக்கு மேல ஓன் எடிட்டிங் லைட்டா கலர் கிரேட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே இது ஓரளவுக்கு ஓகேவா தோணுது. இந்த அளவுக்கு போதும் கலர் கிரேடிங்கு. ஸ்கையை மட்டும் கொஞ்சம் லைட்டா ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். பாரபட்சம் பார்த்து ப்ளூ எனக்கு ஸ்கை பிடிக்கல. ஸோ நம்மளே ஸ்கை லைட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான் பண்ண முடியும் இந்த ஃபோட்டோவை எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ லெவலுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் ப்ரோ எடிட்டர்ஸ் இல்லை. ஸோ இவ்வளோ தான் பண்ண முடியும். இப்போது பார்க்குறதுக்கு இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோவோட. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. நம்ம இன்னும் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோவை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோட்டோவை இவ்வளோ பெருசாக நம்ம மாற்ற போகிறோம். ஜென்ரேட்டர் ஃபில் ஏஐ பெஸ்ட்டாக இருக்குமா? ஏஐ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏஐ வந்து இந்த எக்ஸ்பேண்டில் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. ஏன்னா எடிட்டரால பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து வேலையை ரொம்ப ரொம்ப ஒரு 6 hours ஒர்க்கை 6 minutesல இப்போ முடிச்சு கொடுக்குது. சொல்லி என்னடா போஸ்ட் பொம்பளை போஸ்ட் அது கால மனசு அது நீயே சொல்லு. இது வந்து மற்ற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கரெக்டா கொடுக்குது. ஆனா ஹியூமன் பாடிஸ் மட்டும் கொஞ்சம் சொதப்புது. கொஞ்சம் இல்லை நிறையவே சொதப்புது. என்ன பறக்கான அது? மற்றது ஸ்கை ட்ரீ எல்லாமே நல்லா கொடுக்குது ஓரளவுக்கு கேட்ட வரைக்கும். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமான்னு பார்க்கணும். ஏஐ ஆட் டெக்ஸ்ட் என்னடா பண்ணும்? மால்தீவ்ஸ் கலை டைட்டானிக்னு போட்டுருக்கலாம். டைட்டானிக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையாடா. நம்ம போடுவோம். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. வந்துட்டு இப்படி ஃபர்ஸ்ட் இது மால்தீவ்ஸும் இல்லை. இது கிருஷ்ணகிரி டேம் பாய்ஸ். எங்கடா மேல போயிடுச்சு? காலாலி கபீம் குபாம் குபாம் கபீம் கம்பி கும்பா கும்பா கம்பி பீம் கம்கு கம்கு பீமா. அது கரெக்டா கொடுத்தா கூட ஏதோ பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா வரும்னு நினைக்கிறது. எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணதா பாரு. சரி அப்படியாச்சும் பண்ணதா பார்ப்போம். அப்படியே தர ராலா டாட்டாவா? எனக்கு இது கொடுத்த டெக்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இது அப்படியே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஏஐ வந்துட்டு இந்த ரிமூவ் பண்றது எக்ஸ்பேண்ட் பண்றது இதுக்கு வந்து பக்காவா யூஸ் ஆகுது. ஏஐ கொடுத்த டெக்ஸ்ட்டுக்கு இது எவ்வளவோ பெட்டரா இருக்கு. ஸோ நம்ம இது சூஸ் பண்ணிக்கலாம். என் ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஏஐனால முடியும் தெரியும். ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக என் பல்லு தருது. அதை ஏதாச்சும் பண்ணுதான்னு பார்ப்போம். ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஓகே எனக்கு இது கலர் தான் கொஞ்சம் செட் ஆகல. இது ஓகேன்னு தோணுது. இந்த இதுக்கு இது ஓகே. இப்போ வந்து லைட்டாக உங்களுக்கு ஃபேஸை வந்து லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் நான் போடவே தேவைச்சு. ஜெமினில ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அதைத்தான் இதைத்தானே அருமையாக தருது கொடுக்கும். ஆனால் அதில் மூஞ்செல்லாம் மாற்றிடும்.
இன்னும் எக்ஸ்ட்ரா சில தேவையில்லாத இதெல்லாம் ஆட் பண்ணோம். அதனால எப்பவுமே மேனுவலா நம்ம எடிட் பண்றது தான் எப்பவுமே பெஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா எடிட் இப்ப ஜெமினி ஏஐ கிட்ட கேட்டோம்னா அது உனக்கு என்ன கொடுக்குதோ அதை நீ ஏத்துக்கணும். ஆனா எடிட்டரோட வேலை என்னன்னா அவன் என்ன மனசுல நினைக்கிறானோ அதை வந்து போட்டோலயோ இல்ல வீடியோலயோ கொண்டு வரணும். அதுதான் எடிட்டரோட வேலை. இது வந்து ஒரு ஹியூமனால மட்டும்தான் முடியும், ஏஐயால முடியாது. ஏஐ வந்து என்ன பண்ணும்னா ஒரு எடிட்டரோட ஒர்க்கை வந்து ஈஸியாக்கும், டைமை சேவ் பண்ணும். மற்றபடி அதால வேற எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு உனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது, இல்ல 6 hours to 8 hours வரைக்கும் ஆகுதுன்னா ஏஐ வச்சு உன்னால அது ஏஐயோட ஹெல்ப்போட பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 hours முடிச்சிட முடியும். அதுக்காக மட்டும்தான் ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் அது யூஸ் ஆகும். நீங்க நினைக்கிற அவுட்புட் வேணும்னா மேனுவலா தான் எடிட் பண்ணி ஆகணும். ஒரு எடிட்டர் தான் போகணும். இப்ப கலர் கிரேட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற அவுட்புட் நம்மளோட ஃபீல்க்கு ஏற்ற மாதிரி ஒரு அவுட்புட் வரணும்னா நம்மளே தான் உட்காந்து கலர் கிரேடிங் பண்ணணும். ஜெமினி அண்ட் இதுலயும் பண்ணலாம் கலர் கிரேடிங். ஆனா நம்ம நினைக்கிற அவுட்புட் வராது, அதுவா ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஒரு சில டைம் அது பெஸ்டா இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தேவையானதுன்னா நம்ம பண்றதா பெஸ்டா இருக்கும். மேபி ஃபியூச்சர்ல ஏஐ வந்து டெவலப் ஆச்சுன்னா எடிட்டரோட ஒர்க் போகுமா போகாதுன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எடிட்டர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஃபியூச்சர்ல எடிட்டர்ஸோட நீட்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப அதிகமா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏஐ வச்சு எல்லாருமே பண்ண முடியுமான்னு தெரியாது. ஒரு எடிட்டர் இருந்தா எல்லாம் கரெக்டா பண்ணுவாரு. கண்டிப்பா எடிட்டர்ஸ் தேவைப்படுவாங்க.